சொல்லுகின்றார்கள் முனிவர் வார்கள் அதே மிருகண்ட மாமுனியானவர் நல்ல முறையிலே வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் பூஜை செய்து வருவது அவருடைய வழக்கம். அவருடைய பூஜித்து வரக்கூடிய நாளையிலே ஒட்டியாக வாழ்ந்தாலும் ஒட்டியாக வாழக்கூடாது என்று சொல்லி நல்லறம் அல்ல இல்லறம் அல்ல என்றால் நல்லறம் இல்லை என்று சொல்லுவார்கள். என்றே ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்றார். காதலி என்று சொல்லக்கூடிய மருத்துவரியை திருமணம் முடித்து எப்படி வாழ்ந்து வருகிறார் என்றால் மன்மதனோ ரதியும் போதே திருமணம் முடித்து மன்மதனும் ரதியும் போலவும் ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகின்றார். அவர் வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே சத்தால் குறைவில்லை, சிகத்தாலை தாழ்வில்லை, ஆறால் குறைவில்லை, மனுஷால் குறைவில்லை. எல்லா செல்வத்தையும் கொடுத்த ஆண்டவர் ஒரே ஒரு குறை வச்சுட்டார். அந்த காலத்துல எல்லாம் குழந்தைக்கு ரொம்ப கட்டுப்பாடாவே இருந்திருக்கு. குடும்ப கட்டுப்பாடு வச்சாலும் இருக்கக்கூடிய நிலத்தெல்லாம் பிளாட் போட்டு வித்தாலும் மக்கள் ஜனதொகையை கட்டுப்படுத்த முடியாது. இருக்க வேண்டிய இடத்துல 3 4 வரிசையா கொடுத்து வச்சிருக்காங்க. அன்னைக்கு 10 வருடம் பத்தி எடுத்தாங்க. நாட்கள் கடந்து சென்றது, நாம் இருவர் நமக்கு இருவர் என்று வாழ்ந்தார்கள். மீண்டும் கடந்து சென்றது, நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று வாழ்ந்தார்கள். இப்ப நாம் இருவர் நமக்கு ஏன் வேறொருவர், இன்னொரு குழந்தை இருக்கு. இப்படி குழந்தை இல்லையே என்ற கவலையோடு காதலியார்கள் தன் மன்னனாகிய மிருகண்டனை பார்த்து என்ன சொல்லுகிறாள்? சுவாமி, தாங்கள் என்னை திருமணம் முடித்து அழைத்து வந்து எவ்வளவு நாட்கள் ஆகிற்று? 12 வருடங்கள் ஆகிறது. 12 வயதிலே திருமணம் முடித்தீர்கள். 12 திருவயதில் திருமணம் முடித்து அழைத்து வந்தீர்கள். இப்பொழுது வயது 32 ஆகிறது. சுவாமி, நமக்கு இதுவரையும் ஒரு குழந்தை இல்லையே என்று குழந்தை இல்லையே என்ற கவலையோடு இது காதலியானவள் சொல்லுகின்றார். அம்மா சொல்லுகிறார், நான் தெருவிலே நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க, என்னை பார்த்த பெண்கள் என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? சொல்லம்மா. மலடி மலடி என்று மாநிலத்தோரே சொல்கிறார். மலடி மலடி என்று மாநிலத்தோரே சொல்கிறார். மலடி என்ற மலரை வந்து பிறக்காரோ இருளி இருளி
காதலை பிறக்காதோ என்னை பார்த்து பெண்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னம்மா? அதோ மலடி வருகிறாள், அதோ இறை வருகிறாள், பிள்ளை இல்லாத பாவி வருகிறாள் என்று என்னை பார்த்து ஒதுங்கி செல்கிறார்கள் மன்னா. சரி, அந்த வார்த்தையை காதிலே கேட்டு இரண்ட மாமணி சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? என்னதான் சொல்றாங்கன்னு நினைக்காத. ஆமா, நானும் அங்கே செல்லால் என்னை பார்த்தவர்களும் அப்படித்தான் சொல்லுகின்றார்கள். நீ ஒரு பெண்ணுடைய கவலைகளை சொல்லிட்டு என்கிட்ட. சரி, என்னைய பார்த்து ஆண்கள் என்ன சொல்றது தெரியுமா? காலங்காத்தாலே ஒரு டீ கடைக்கு போக முடியல. சரி, போன உடனே சொல்றான், என்ன சொல்றான்? பிள்ளை இல்லாதவங்களுக்கெல்லாம் டீ ஒரு கேடா. ஆமா, காலங்காத்தாலே முகத்துல பிடிச்சிட்டு ஒரு வேலைக்கு போனா அந்த வேலை உருப்படான்னு கேக்குறான். டீ குடிக்க போனாலும் அதைத்தான் சொல்லுவாங்களாக்கும். அது மட்டும் கிடையாது, ஆமா, பேச வச்சிருக்காரு. 12 மணிக்கு கடைக்கு கூட போக முடியல. ஏன் 12 மணிக்கு போற கடைக்கு ஏன்டா போற? கவலையா இருக்கு, குழந்தை இல்ல. கவலையை அங்க கொண்டு தீர்க்கவா போற? என் கவலை அப்படியாவது தீர்க்கிறான். குடும்ப நாசமாயிரும். அங்கேயே சொல்றேன், இப்படி குடி ஒரு கேடா குழந்தை இல்லாம ஆமா, இப்படிலாம் பேசுறான். குழந்தை இல்லையே என்ற கவலையோடு அப்படியே மீண்டும் சரி. இந்த சகன் காதலியானவள் மன்னனை பார்த்து சொல்லுகின்றாள், செய் அல்லது செத்து மணி என்று சொல்லுவார்கள். ஆகையால் நாம இப்படியே இருந்தால் நமக்கு குழந்தை கிடைக்காது சுவாமி. கடவுளை வணங்கினவர் கைவிடப்படார் என்று சொல்லுவார்கள். கைவிடப்பட மாட்டார், நான்கு முறை வேண்டும். கடவுளை வேண்ட வேண்டும், நோண்டக்கூடாது. இப்போ என்ன, கல்யாணம் முடிஞ்ச உடனே குழந்தை வேண்டி கேட்க கூடாது. சரி, சில வீட்டுல இருக்காங்க, கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆவதை கூட குழந்தையை கொடுத்துடணும். அப்படி குழந்தையை கொடுக்கல, இந்த எசைக்கவே குண்டி இருக்கு. ஒரு வருஷம் ஆச்சு, அம்மா பேர்ல பாரத்தை போடாத வீட்டுக்கு போக முடியாது. அதாவது ஆண்டவன்ட்ட வந்து, ஆண்டவா எனக்கு ஒரு குழந்தையை கூட, நல்ல குழந்தைன்னு சொல்ல வந்து எனக்கு உடனே வேணும், அடுத்த 6 மாசத்துக்கு குழந்தைய தந்தாதான் இருக்கான்னு சொல்லி அது ஒன்ன மாதிரி பட்டவங்க படுத்துற பாடு கொடுமை. எல்லாரும் இருக்காங்க. சாமியார் பண்ணாங்க, கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் ஆச்சு. சரி, 6 மாசத்துல மருமகளுக்கு குழந்தை இல்ல, இந்த கோயிலுக்கு வரி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆண்டவனை கும்பிட வேண்டும், அவன் எப்போது கொடுப்பானோ அதை வாங்கி கொள்ள வேண்டும். படைச்சவனுக்கு தெரியும் யாருக்கு எப்போது இதை கொடுக்க வேண்டும் சொல்லி. குழந்தை இல்லையே என்று இன்னும் இருக்கின்ற மாமனியானவர் ஆதி பகவானை கோரி இருந்தாவது நமக்கு ஒரு குழந்தை வாங்க வேண்டும் என்று காரணத்திலே வந்து கரைக்கடலை நோக்கி எப்படி தோமிருக்கிறார் என்றால், ஆடினானே தீர்த்தோம், ஆடினானே தீர்த்தோம், ஒரு ஆண்மதவை காகவல்லோ, ஆடினானே தீர்த்தோம், ஆடினானே தீர்த்தோம், ஆண்மதவை காகவல்லோ. அப்படியே இந்த மிருகண்ட மாமனியானவள் அழகாக வளர்ச்சியை வந்து மனித சஞ்சாரம் இல்லாத வரத்திலே வந்து அல்லும் பகலும் 60 நாழிகையும் அந்த ஆதி மூல பொருளாகி சிவபெருமானை நினைத்து சிவசிவா என்று சொல்லி சிவநாமத்தை பாடிக்கொண்டிருக்கிறார். சரி, பகவானை கோரி இந்த மிருகண்ட மாமணி ஆனவர் தவம் இருக்கக்கூடிய நாளையில் இந்த தவத்தை அறிந்த பகவான் மிருகண்ட மாமணி முன்னே தோன்றினார். ஏன்னா பகவான் கல்லாயினை கரும்பாரியா கேட்பதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய கருப்பை விரிச்சு வளவா என்ன சொல்கிறார் என்றால், அப்பா மிருகண்டா ஏதேதோ மிருகண்டனே ஜனித்து தவம் இருந்தாய் மாது பொய்யால் வளப்பாக மலை தர வேண்டும் ஐயா, பிள்ளை இல்லா பாவி என்று உலோக வசையிலே உள்ளபடி மனதிறங்கி சுடர்ந்து ஆராய்ந்து
பகவான் தோன்றி சொல்கின்றார், இப்ப மிருகண்ட மாமுனி சுவாமி என்னை நோக்கி கடுமையான தவத்தை செய்தாயே, ஆமா உனக்கு என்னையா வேண்டும்? பகவானே, என்ன? எனக்கு ஒரு குழந்தைக்கு வரம் வேண்டும் சுவாமி. இப்ப மிருகண்ட மாமுனி என்ன? உன்னுடைய ஜென்ம பலபலனை எடுத்து பார்க்கும்போது பார்த்தால் இந்த ஜென்மத்திலே உனக்கு குழந்தை இல்லை. இந்த பிறவியில் எனக்கு குழந்தை இல்லையா சுவாமி? ஆனால் நீ செய்த தவத்தை மெச்சி உனக்கு 2 வகையான குழந்தை தரலாம் நினைக்கிறேன். விதியினார் பிள்ளை இல்லை, மதியினார் பிள்ளை. நீ செய்த தவத்தினால் உனக்கு குழந்தை உண்டு. அந்த குழந்தை என்ன வேண்டி என்று சொன்னால், குருடு செவிடு மடை நோய வந்த சடனா எந்த மகன் வேண்டும் என்று ஈஸ்வரனால் கேட்ட போது அவ உற்றுணர்ந்து ஆராய்ந்து உலகமே கண்டு சொல்வார். அப்பா பெருகின்றா, உனக்கு குழந்தை வேண்டும் என்று சொன்னால் மந்தன் குருடு செவிடு பேடு நொண்டி இப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தால் உனக்கு 100 வயது வரை இருக்கும். அப்படி இல்லாமல் புத்தியிலும் பக்தியிலும் அழகிலும் சிறந்த குழந்தையாக இருந்தால் 16 வயது வரைதான் இருக்கும். சுவாமி என்ன நீங்க சொல்றீங்க சரி. ஆமா, அதாவது கீர்த்தி 100 வருஷம், அவகீர்த்தி 1000 வருஷம் சொல்லுவாங்க. ஆமா, நான் ஒருவேளை 100 வயதுடைய ஒரு நொண்டி பிள்ளைய, சப்பானி பிள்ளைய, ஒரு முட்டா பிள்ளைய கூட்டு கொண்டு சொன்னா இந்த உலகம் என்ன பேச தெரியுமா? என்ன பேசும்? மிருகண்ட மாமனுக்கு இவ்வளவு நாள குழந்தை கிடையாது. கவலையுற்றிருந்தான் மிருகண்டன். என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல. ஆண்டவனுக்கு சப்பானி பிள்ளைய கொடுத்திருக்கான், ஒரு நொண்டி பிள்ளைய கொடுத்திருக்கான்னு சொல்லி உலகம் பேசும். உலகம் பசியாக என்னை பேசுவார்கள். அன்றே பிறந்து அன்றே இருந்தாலும் ஒரு நல்ல குழந்தைக்கு வரம் தாருங்கள் என்று சொல்ல பார்த்தாராதி பரம்பொருளாகி பகவான் என்ன செய்கிறார் என்றால் 16 வயதான பக்தி உள்ள மார்க்கண்டனே தூதத்தானரே வித்தாரம் ஆன்மதலே மாவோ நயினாரோ மாவோ நயினாரோ காலம் தூதன் எவன் அறியும் பொருட்டும் சித்திரபுத்திர நயினார் கணக்கின்படியோ இந்த மிருகண்ட மாமுனிக்கு 16 வயதாக பக்தி உள்ள மார்க்கண்டனே குழந்தையாக அருள் புரிந்தார். இந்த சித்திரபுத்திர நயினார் கைலாச மலையில உள்ள அக்கௌண்டன்ட். நம்ம எல்லாருடைய கணக்கு அவர் கையில தான் இருக்கும். கணக்கெல்லாம் மொத்தமா அவங்க கையில வச்சிருப்பாங்க. யார் கணக்கு எப்போது முடிக்க வேண்டும்? ஆமா, அதாவது 80 வயசு பாட்டி எடுக்கணுமா, 20 வயசு பையன் எடுக்கணுமா, எல்லார் கணக்கு முடிக்கணும்னு சொல்லி அவர்தான் இருக்கும். சரி, சித்திரபுத்திர நயினாரை கூப்பிட்டார். சரி, என்ன கடவுர் பதியாடு மிருகண்ட மாமுனி மகனுடைய வயது 16. அதாவது கடவுரை ஆளக்கூடிய மிருகண்ட மாமுனியின் மகனுடைய ஆயுள் காலம் 16 என்று எழுதிட்டாங்க. வயது என்றும் 16 என்று எழுதிட்டார். தலையெழுத்த மாத்தி எழுதிட்டார். என்ன தலையிடன்னு தண்ணி குடிச்சாலும் சரி, தலையெழுத்து மாறாது. ஆமா, நீ ஆமா அல்லாவை குண்டாலும் இயேசுவை குண்டாலும் ஆமா அம்மா முத்தரமை குண்டாலும் தலையில என்ன எழுதிருக்கோ அதை மாத்த முடியும். இதான் சொல்லுவாங்க, அதாவது ஜெபிக்கின்ற உதடுகளை விட கொடுக்கின்ற கரங்களுக்கு பலம் அதிகம். நீ ஆண்டவரை எவ்வளவுதான் கும்பிட்டாலும் கொஞ்சமாவது புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும், அதான் உனக்கு உதவும். ஆண்டவன் சொல்லி ஆண்டவரை கும்பிட்டா மட்டும் போதாது. சில பேர் இருப்பான் 24 மணிக்கூர் ஆண்டவரை முன்னாடி இருப்பான், நான் பண்றதெல்லாம் பாவம் தப்பு தவறு, நீ ஆண்டவனை ஜெபிப்பதை விட மக்களுக்கு கொடுக்கணும், மனுஷனை வாழணும். நீ யாருக்கு கொடுத்திருக்க? சொன்ன 6 பேருக்கு தர்மம் பண்ணியிருக்கேன், 6 முறுக்கு வாங்கி கொடுத்தேன். தெரியவே கூடாது. அவங்கள்ட்ட சொல்லிட்டு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. வரட்டி வாங்கினார் மிருகண்ட மாமுனியானவர். அப்படியே திருக்கடையூர் வழியிலே வந்து ஆதியும் மிருகண்ட மாமுனியும் ஒற்றுமையாக வாழ்ந்து வரும்போது ஆதி பகவானுடைய கிருபையினால் அவள் வயிற்றிலே கர்ப்பம் ஜனனமாகி எப்படி இருக்கிறாள் என்றால் 9வது மாதம் அதில் மாதம்
வீட்டுக்காரன் சரி வீட்டுல வந்து மனைவிட்ட சொல்றாடியே மருத்துவரி குழந்தைக்கு வரத்தை வாங்கி வந்து விட்டேன். அப்படியா? கணவன் குழந்தைக்கு வரத்தை கொடுத்தார். என்ன வரம் கொடுத்தாரு? அதாவது 2 வகையான குழந்தை கேட்டாரு. நீங்க எப்படி கேட்டீங்க? உனக்கு 16 வயசு குழந்தை வேணுமா 100 வயசு பிள்ளை வேணும்னு சொல்லி 16 வயசு குழந்தை என்று சொன்னால் அந்த குழந்தை அழகிலும் அறிவிலும் சிறந்த குழந்தையாக இருக்கும் என்று சொல்லியும் 100 வயது குழந்தை என்று சொன்னால் ஒரு சாம்பிராணி குழந்தை சொன்னாரு. சாம்பிராணி எவ்வளவு போலியா? ஒன்றை கேட்டிருக்கோம். 100 வயது வரை என்றால் சப்பானி குருடி நொண்டி இந்த மாதிரி குழந்தைகளாக இருக்கும். நான் எந்த குழந்தை கேட்டிருப்பேன் நீ சொல்லுவோம். எந்த குழந்தை கேட்டிருப்பேன்? இப்ப உண்டாயிட்டால இப்ப வந்து நிக்கிறீங்க. நீங்க கேட்டா நல்ல குழந்தை தானே கேட்பீங்க. நல்ல குழந்தை பகவானை கோரி லவ்விருந்து குழந்தைக்கு வரம் வாங்கி இருக்கின்றோம். அப்படி என்றால் நல்ல குழந்தைக்கு தானே வரம் வாங்கி விட்டு வந்திருக்கிறோம். அப்படி இந்த காதில் யாரவள் எப்படி இருக்கிறாள் என்றால் வருவாய் 1 மாதம் மதலைக்கு ஒரு மலர ஒரு மாதம் மதலைக்கு ஒரு மலர அந்த அம்மா எப்படி இருக்கா தெரியுமா? எப்படிமா இருக்கா? ஓலைப்பு நிறமா இருப்பாங்களாப்பா. ஓலைப்புன்னு சொன்னா எப்படி பாத்திருக்கியா நீ? இது கார்த்திகை மாசம் ஒரு திருவிழா வரும். சரி திருவிழா திருக்கார்த்திகை பண்டிகை. நாங்க அன்னைக்கு வட்டு கொடுத்துவோம். என்ன கொடுத்துறியா? வட்டு. நீ வட்டு கொடுத்துறியா? நீ ஒரு வட்டு உனக்கு ஒரு வட்டா? ஏமா அவன் அப்பத்துல இருந்து வட்டு தான் கொளுத்திட்டு இருக்கான். பேர் கொடுத்துவோம். கார்த்திகை மாசம் தீபம் ஏத்துவாங்க. கொழுக்கட்டை அவிப்போம். சரி கொளுத்துவோம். திருவண்ணாமலைக்கு போ. அப்படியா? அந்த கொழுக்கட்டை அவிக்கும் திருவண்ணாமலைக்கு தான் போவாங்க எங்க அத்தைங்க 4 பேரும். மாசானா திருவண்ணாமலையை சுத்தி வந்துருவாங்க. இப்ப அதிலே குழப்பம் தானே தீபம் ஏற்றுதல். சிறந்த சிவபக்தர் இல்லையா? அதாவது இந்த திருகார்த்திகை திருவண்ணைக்கு கொழுக்கட்டை வைக்கும் போது பலவாழ குருத்து ஓலையில வைப்பாங்க. அந்த குருத்து ஓலையில இருக்கு ஓலைப்பூ. சரி அந்த ஓலைப்பூ போல அம்மாவுடைய வேலி இருக்கு. 2 மாதம் ஆகிட்டது. கர்ப்பவதியாக இருக்கும் அம்மாவுக்கு இடை சிறுக்குவா. உடுக்கி இடை போட்டு சிறுத்தி காணப்படுமா? அன்னைக்குள்ள மாசமா உள்ள பெண்களுக்கு 2ஆம் மாசத்துல உடுக்கி இடை போட்டு சிறுத்தி காணப்படுது. சரி இன்னைக்கு சிங்கப்பூர் அடுப்பு மாதிரி இருக்கு. சாப்பாடு பண்ணது இந்த காலத்துல உள்ள சாப்பாடுனால எல்லாருடைய உடம்பும் பெருத்து போயிருக்கு. அன்னைக்கு மாசமான பெண்கள் வீட்டுல எல்லா வேலையும் செய்வாங்க. இன்னைக்கு மாசமாயிட்டா போதும் வெட்டு விட்டு இறக்க மாட்டாங்க. இறக்க கூடாது. மாசமா இருக்காவா நம்ம எவ்வளவு பதம் பாக்குறோம் மதியா வேற சிங்கப்பூர் எடுக்குமாதான் ஆகும். 3 மாதம் ஆகிட்டது. முத்து போல் வேர்வை சொல்லிட்டது. ஐயாவுக்கு பஞ்சம் கிடையாது. அம்மாவுடைய மேனியெல்லாம் முத்தா கொஞ்சம் கொட்டும். முத்துன்னு சொன்னா நீ விலைக்கு கொடுக்குற முத்து நினைச்சு கொண்டு போய் இருக்கிறாரு. அவளுடைய மேனியில் வேர்வை முத்து போன்னு சொல்லிட்டது என்று சொல்லுவார். இந்த இள வெயில் பட்டு அம்மாவுடைய மேனில் வரக்கூடிய வேர்வையானது முத்தா இருக்குமா? 4 மாதம் இருக்க நவல் பழ நிறமாகவே காட்சியளிக்கின்றார். நவல் பழம்னா நிறம் சிவப்பா இருக்கவங்க கருப்பா மாற மாட்டாங்க. மேனி மிகவும் மென்மையாக இருக்குமாம். நவல் பழம் கீழே விழுந்த உடனே சிதறி போயிடும். அப்படி மென்மையான மேனி. என்ன சில வீடுகள்ல அந்த 4 மாசத்துல வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து போட்டு கொள்ளுவான். யாரையும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன். இதே மாதிரியே நினைக்காத பையன். நான் ரொம்ப தங்கம். குடிக்க மாட்டேன். 4 மாசம் இருக்கும் போது வீட்டுல குடிக்கிறது இல்ல. ஒரு இடத்துல பாட்டில வாங்கி குடிப்பேன். என்னைக்கு பாட்டுக்கு வந்தனும் அதை என்னைக்கு இந்த செட்டுக்கு வந்தனும் சரி அன்னைக்கே கெட்டு குடிச்சவரா போயிட்டேன். தம்பி என்னக்கா கம்பி 5 மாதம் சரி அறவயிறு சூழாகி இருக்கிறது. அறவயிறு போச்சு. பாட்டு பேசுறது அறவயிறு சொன்னா குழந்தை அற வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அறியக்கூடிய மாசம். ஆமா சரி இப்படி ஒன்றின் பின் ஒன்றாக இந்த காதலிக்கு மாதம் என்ன ஆகிறது என்றால் 6ஆம் மாதம் அதில்
தூரம் புள்ள இருக்கு என்ன இனிப்பு சாப்பிடு. நான் சரோஜானா இங்க இருக்கு சரோஜாவை சொல்லல. வெளியே. ஆமா. அந்த ரோஜா பக்கம் இருக்காரு. ஏக்கா என்ன? நீ செய்தில படிக்க மாட்டியா? இல்லக்கா. அமெரிக்காவுல 80 வயசு பாட்டிக்கு குழந்தை. அப்படியா? அதனால அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும். நவீன காலம் இல்லையா? சரி. அதனால அப்படிதப்பா இருக்கும். என்னதான் செய்யுமோ? 7 மாதத்திலே ஈழல் போல் ஒரே இழுப்பு. அதாவது 7ஆம் மாசத்துல சொல்லுவாங்க. ஆமா. அதாவது அன்னைக்கெல்லாம் கர்ப்பவதியான பெண்கள் தரையில உட்கார்ந்து விட்டு தான் எழுதுவாங்க. சரி. அன்னைக்கெல்லாம் கோயிலுக்கு பாட்டு பார்க்க வந்தாலும் தலையில தான் பாய் விரிச்சு உட்காருவாங்க. ஆமா. அன்னைக்கெல்லாம் சேர் போடணும்னா கோயிலுக்கு வர ஆள் கிடையாது. கிடையாது. ஏன்னா கட்டிருக்க சேர துணியெல்லாம் சேர் போட்டு பெஞ்ச் போட்டு உட்கார வச்சு சமையலுக்கு வீட்ல வேலை செய்ய வேண்டாம். செய்ய வேண்டாம். டிபன் செய்ய வேண்டாம். ஆமா. லஞ்ச் செய்ய வேண்டாம். செய்ய வேண்டாம். ஆனாலும் கோயில்ல வந்து உட்காருங்கன்னு சொன்னாலும் சொன்னாலும் யாரும் வந்து உட்கார மாட்டாங்க. சாப்பாடு முடிஞ்ச உடனே போய் தூங்கிடுவாங்க. ஏக்கா, இப்போ ஆன்லைன் சாப்பாடு தானே. எதுக்குதான் கோயில்ல சாப்பாடு போடுறாங்க தெரியுமா? ஏது? அப்படியாவது உங்களுக்கு கூட்டணும்னு சொல்லி தான் போடுறாங்க. காலையில வேலை வெட்டி பொம்பளைகள் எல்லாம் வீட்லயே உட்கார்ந்து இருப்பாங்க. சாப்பாடு போட்டா அவங்களுக்கு சமையல் வேலை மிச்சம் சொல்லி கோயில்ல அன்னதானம் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை போட்டிருக்காங்க நேற்று. சரி. எங்க வீட்டுல எப்படி தெரியுமா? என்ன? கோயில் கூட வந்து ஒரு வாரம் விட்டு சோறே போக மாட்டாங்க. ஆமா. சாம்பார் ரசம் கோயிலோடதெல்லாம் வாங்கி வச்சு ஒரே சூடு பண்ணுவல. பிச்சுக்குள்ள அடுக்கி வச்சிருவா. சரி. அதான் நீ ஒரே ஓட்டமா ஓடுறியா? திங்கக்கிழமை சாம்பார், ஆ. செவ்வாய்க்கிழமை ரசம், சரி. புதன்கிழமை அவியல் கூட்டு. ஆமா. ஒரு வாரம் அதை வச்சு சமாளிச்சிருவோம். அப்படியா? ஆமா. குழப்பம் இல்லை. இந்த காலைக்கு மாதம் 7 ஆகிட்டது. சரி. 7 மாதம் முடிந்து ஆமா. 8 மாதத்தில் சரி. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 8வது மாதம்னு சொன்னாதான் சொன்னாதான் திட்டுமுட்டாக இருக்கக்கூடிய மாதம் என்று சொல்லுவார்கள். ஏக்கா, என்ன? இந்த 8வது மாசத்துல தான் சொல்லுவாங்க. எப்படி? கர்ப்பமா உள்ள பெண்கள் கீழே உட்கார்ந்து எழுப்பும் போது எழுப்பும்போது மனதிலேயே ஊற்றி எழுப்பினாங்கன்னா அது ஆண் குழந்தை, இடது கையை ஒண்ணுனா அது பெண் குழந்தை, 2 கையை ஒண்ணா ரெட்டை குழந்தை. அப்படி அப்ப கையை ஊராமே எழுப்பிட்டானா? கையை கூட என்ன ஒண்ணு ஆசை பாட்டு. ஆசை கூட ஆசை கொண்டு போடிதான். ஆமா. அதான் 8 மாதம் முடிந்தது. சரி. உடையவருக்கு ஒரு பொங்காலி போடுகின்றார். உடையவர் சொன்னா என்ன? யார் உடையவர்? உடையவர் என்றால் நம்முடைய குலதெய்வத்தை வேண்டி சரி. குலதெய்வத்துக்கு 9வது மாதத்திலே சரிதான். அந்த கர்ப்பிணி பெண்ணை நினைத்து ஒரு பொங்காலை வைப்பாங்க. அம்மா கொத்தகரை இசையம்மா இசக்கியம்மா இருக்கான்னு சொன்னா சொன்னா தாயே இசக்கியம்மா, அம்மா என்னுடைய குழந்தைக்கு என் நல்லபடியாக குழந்தை பிரசவம் ஆகணும். ஆகணும். ஆயிடுச்சுன்னு சொன்னா சரி. உனக்கு குழந்தை பிறந்த வரைக்கும் ஒரு பொங்கால, ஆமா. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால ஒரு பொங்கால. அதனால ஒரு பக்கம். பொங்கால போட்டா போதும். ஆமா. ஆபரேஷன் வேண்டாம். அம்மா எஸ்மா வர வச்சுருவேன். சுகமா குழந்தை பிறந்துருன்னு சொல்லுவாங்க. கடவுளை நம்ப வேண்டும். இப்படி 9 மாதம் தீர்ந்த உடனே சரி. 10 மாதம் ஆகின்றது. ஆமா. அம்மா அப்பா என்று கவலையோடு சரி. பாதம் தாங்க முடியாமல் சரி. திகைத்து இருக்கின்றார். சரி. இப்படி சத்தம் போடுகிறாள் அம்மா. பார்த்தால் இந்த காதலியானவள் மிருகண்ட மாமனியை பார்த்து சொல்லுகின்றாள், என் ஆசை மன்னா, ஏம்மா? மன்னவரே மணவாளா, மணவாளா. ஐயா வயல் பெத்த நோகுதையா, நோகுதையா. உள்ளவரே மனமகளா, மனமகளா. அகரி முத்தே நோகுதையா, நோகுதையா. மருத்துவத்தை வருத்த வேணும். காதலியால் புலம்பிடவே, புலம்பிடவே. அதை எதிர்கண்டனோ ஏது சொல்வார், ஏது சொல்வார். காதலியானவள் சரி. மிருகண்ட மாமனியை பார்த்து சொல்லுகின்றார், என்ன சொல்கிறாள்? மன்னா, என்ன? எனக்கு 10 மாதம் திகித்து விட்டது. சரி. உடனடியாக தாங்கள் ஒரு தூதுவனியை விட்டு ஒரு மருத்துவரியை அழைத்து வர வேண்டும் ஐயா. ஏன்னா அந்த காலத்துல என்ன? அம்மா ஒரு மாதிரி இருக்க. பிரசவம் பார்க்கறது வந்து மருத்துவதி தான். ஆமா. இது மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது. சரி. எந்த ஒரு பெண் மாசமா இருந்தாலும் ஆமா. வீட்டுல மருத்துவதி தான் பிரசவம் பார்ப்பா. ஆமா. அவ MBBS முடிச்சிருக்க மாட்டா, ஆ. B.Pharm முடிச்சிருக்க மாட்டா. சரி. அனுபவம் தான். அனுபவமே அருமையான ஆசா.
அவளை கொஞ்சம் டாக்டர் யாரும் கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் அவங்களுக்கே தெரியும். சரி. பிரசவ நேரம் நெருங்குகிறது என்று சொன்னா ஒவ்வொரு பேருமே அவங்களுக்கு பார்த்துட்டு அவங்களே சொல்லிடுவாங்க, இன்னும் ஒரு வாரத்துல பிரசவம் இருக்கும், இன்னும் 10 நாளையில பிரசவம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டராலே ஒரு பெண்ணுக்கு சுகமா குழந்தையை பெற்றெடுக்க முடியல. அன்னைக்கு படிக்காத பாட்டிமார்கள் அத்தனை பிரசவம் சுகப்பிரசவம் தான் வீட்லயே வச்சு பிரசவம் பார்த்திருக்காங்க. இறைவனை மனதார வேண்டினார்கள். நானெல்லாம் ஹோம் டெலிவரி தான். நீங்களும் ஹோம் டெலிவரியா? ஆமா. உங்களுக்கு அத்தை இருக்கு, நிறைய இருக்கு. அத்தையா இருக்காங்க. அத்தைன்னா நாம நாளையும் அத்தையாக போறோம். சரி. அப்படி என்று ஆமா, பொறுமையோடு குடும்பம் நடத்தினால் நிச்சயமாக வெற்றிதான். அவங்க அத்தை கிடையாது, அம்மா. ஆமா சொன்னாங்கல்ல, ஆமா அத்தை அம்மான்னு தான் சொல்லுவாங்க. ஆமா. உடனே போய் என்ன பண்ணாங்க? யார் வீட்லயும் இருக்கு. என்னது? நம்ம ஏன்ட்ட ரெண்டாங்க அம்மைக்கு எனக்கு ஒரு கல்யாணாயிட்டா? ஒரு காய் இருக்கு. ஒரு காய் எல்லாருக்கும் அப்படிதான் ஆகும். டபுள்கார் 2 நிமிஷம் இருக்காரு. டபுள்கார் 2-3 வயசு. ஒடுங்காரு உடுக்காரு கணக்கே கிடையாது. பொறாமக்காரன். அது என்னன்னா கல்யாணம் ஒண்ணுதான். சரி தெரியுமா? வீட்டே போடுற பாடி என்ன அதான் சொல்லுவாங்க, எத்தனை கோடா கோடி ஜனங்கள் இருந்தாலும் வீடு வரை மனைவி, வீதி வரை உறவு, நாடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் கிடையாது. போட்டிருக்கும் போது போட்டிருக்கு அருணா கூட அறுத்து விட்டுருவான். யாரும் கிடையாது. சரி. பிள்ளைய வராது, கொண்டாட்டி வர மாட்டான். குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மருத்துவரை வர வேண்டும் என்று ஒரு தூதுவரை அருகிலே அழைத்து சொல்கின்றார். தூதுவா, இங்கே வா. உடனடியாக நீ எங்கே செல்ல வேண்டும் தெரியுமா? 8 அடுக்கு செட்டி மகள ராஜகுல மருத்துவத்தாள், செட்டி மகள் ராஜகுல மருத்துவத்தாள், பொன்னுருவி இந்த சிற்றூர் இருக்கு பாரு, சிற்றூர். அந்த சிற்றூர்ல செட்டிய தெருவுல இருக்கிற பொன்னுருவி என்று சொல்லக்கூடிய மருத்துவம். பொன்னுருவி அந்த மருத்துவரை உடனடியாக நீ சென்று அழைத்து வர வேண்டும் அப்பா. அப்படி ஆகட்டும் முன்னவா. அப்படி வார்த்தையை காதிலே கேட்டவுடனே தூதுவன் மன்னருடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை உண்டுவா. எப்படி எப்படி புறப்பட்டு வருகிறாரம்மா? உடனடியாக ஓடோடி வர வேண்டும் என்று சொல்லி என்னை இட்டு கச்சை வெட்டி எதுக்கு புறம் கொடுத்தான்? வெண்ணையிட்டு முதல்ல எதுக்கு கச்சை இருக்கிறாங்கப்பா? அவனுக்கே நம்பிக்கை கிடையாது. அந்த காலத்துல வந்து பெல்ட்லாம் கிடையாது. ஒரு காட்டு வழியா போறேன்னு சொன்னா இதுக்காக எண்ணெய் தேய்க்கிறான்னு சொன்னா போகும்போது நிறைய வெயில் அடிக்கும். வெயில் அடித்து வேர்வை வரும். வரக்கூடிய வேர்வை உடம்புல தங்க கூடாதுன்னு சொல்லி எண்ணெய் ராகுறான். அந்த எண்ணெய் ராகணும்னு சொன்னா வேர்வை திரும்பி அப்படி கீழே விழுந்து விடும். அப்படியே கச்சை இருக்கிறான். கையிலே ஒரு வெள்ளி பிரம்பை எடுத்தான். புறமொழி சொன்னாலே வெளியே போகணும்னு சொன்னா நாய்கள் குறுக்க வரும், ஆறுகள் குறுக்க வரும். கையிலே ஒரு வெள்ளி பிரம்பை
சரி இவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு குத்துக்கல் மேல வந்தா என்ன விட்டு போக இந்த மாட்டேங்குது. இடத்துல தானே இருக்குது. ஆமா என்ன விட்டு போக மாட்டேங்குது பூச்சி. அப்படியா? ஓட்டும் அம்மா, நீ ஒரு பூச்சி தானடா. ஆமா இங்க அது பூச்சி என்ன? பூச்சி தானே தேடும். நான் ஒரு ஈக்கு எறும்புக்கு துரோகம் பண்ணிட மாட்டேன். ஓஹோ. ஏன்னா எத்தனை எறும்பை கொண்டிருப்பாங்க ரெண்டு பேரும். பாவமா இருக்கு. குத்துக்கல் மேலே ஏறி நின்று சரி. போடுறா சத்தம். ஏ பாட்டி மருத்துவா, காதுல கேட்கணும். ஏ அம்மா மருத்துவா. நீ யார் வேலை? பாட்டி நான் தூதுவன். டேய், என்ன யாரு என்ன பாட்டின்னு சொல்றது? பாட்டிய அப்படின்னு கேட்டாரு. பாட்டிய பியூட்டிலே சொல்ல முடியும். ஆ. அதான் முதல்ல இந்த கல்லை விட்டு கீழே இறங்கு. இவன் யாரு வேணும் எனக்கு ஆ தொண்ணூறு மருத்துவத்தை பார்க்க அதுக்கு வந்தேன். அடுத்த தெருவுக்கு போ அடுத்த தெருவுக்கா? ஆமா அடுத்த இப்ப தெருவுல அந்த கல்லுல இறங்கி சரி. அப்படியே கல்ல ஒரு சுத்தி இந்த பக்கம் நாய் வந்து சாப்பிடுறது, நாய் உண்டு. பாட்டி என்ன வந்தாச்சுமா வீட்டுக்கு. வந்தாச்சா? நம்ம குழப்பி விடுறாங்க. அப்பா என்ன? யாருப்பா நீ எங்க இருந்து வர்ற? எனக்கு கடவுள் பதி. அவரே குழப்பத்துல வர்றான். நம்ம கடவுள்ல எங்க அம்மாவுக்கு பிரசவம். உங்க அம்மா என்ன உண்டாயிருக்காளா நீ ஏன் கருவத்த மாடு மாதிரி இருக்கிற? உங்க அம்மாவுக்கு பிரசவமா? பாட்டி என்ன? நான் கருப்பா இவ்வளவு அழகா இருக்கேன் இப்படி சொல்லிட்டேன். ஆமா, ஒசரமா அகலமா டேப்பா. பாட்டி என்ன? நான் இருக்க அழகை பார்த்து பார்த்து எங்க இருந்தா வருது சம்பளம். சொல்லியா? நீ இப்படி சொல்லிட்டு கருப்பத்தை மாட்டு சொல்லி. இதுல இருந்து வந்திருக்கு. பாட்டி என்னது? என்ன மனமுள்ள பையன் மதுரையில் கேட்டாங்க, இந்த மானம் மதுரையில் கேட்டாங்க, இந்த கட்டியில் கேட்டாங்க, இந்த குறிச்சியில் கேட்டாங்க. கல்வெட்டிக்கு வந்து கேட்டாங்களா? கல்வெட்டி முன்னாடி கேட்டாங்க. இருக்கிறதே 4 வீடு ஆமா. 4 வீட்டுல ஒரு எந்த வீட்டை கேட்டாங்க கண்ணகுறிச்சியில வேற கேட்டிருக்காங்களே. ஒரு 80 வயசு பாட்டிக்கு கேட்டாங்க. சொன்னாங்க பாட்டியா? பாட்டிக்கு குளிப்பாட்டி அவங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கு போயிட்டான். அதுலயும் முதியோர் கேட்டாங்க. இல்லத்துக்கு. சும்மா முதியோர் இல்லத்துக்கு. எனக்கு தப்பா நினைக்க கூடாது. ஏன்னா? நான் ரொம்ப நல்ல பையன். நல்ல பையன். அதாவது என்ன பாரிய பிள்ளைகளுக்கு பிடிக்கிறத விட இன்னும் 80 வயசு பாட்டி தான் முடியும். அப்படியா? விடமாட்டேன் போனோம். பார்த்தால் இந்த தூதுவன் சொல்கின்றார், அண்ணா, கடையூர் வட்டணத்திலே காதலி என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு சரி. நீ பிரசவம் பார்க்கணும்னு என்னை சரி. உன்னை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்கம்மா. சரி சரி அந்த வார்த்தையை காதிலே கேட்டவுடனே தூதுவன் ஏ சொல்லுகின்றார், பாட்டி என்ன? இப்படி சொல்றீங்க. சீக்கிரம் வா பாட்டி, நேரம் ஆகுது. டேய், என்ன நான் வேலை சொல்லி இல்லாம இருக்கிறேனா? இருக்குதா நீ உனக்கு? வந்த உடனே கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு சொல்லு பாட்டி, உனக்கு என்ன பாட்டி வேணும்? எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? என்ன வேண்டும்? என் பேர் என்ன பேரு? பொன்னுருவி. பொன்னுருவி. ஆமா. அப்படின்னா சரி. பொன்களஞ்சி சொன்னாயா என் பேர் பொன்னுருவி. அதனால எனக்கு பொண்ணுதான் சம்பளம் பேசணும். ஒரு கிளச்சியா? ஆமா. ஒரு கிளச்சி பொண்ணுக்கு இங்க இருந்து நான் பின்னாடி ஊர் வழி அறியணுமாக்கும். என்ன ஒரு கிளச்சி என்று சொன்னால் சாயங்காலம் ஒரு நேரம் நான் கடைசிறவுக்கு கூட பற்றாது. தங்கத்தை சீப்பா நினைக்காத. தங்கத்தை யாரு கொடுத்தா ஒரு கிராம் தங்கம் எவ்வளவு தெரியுமா? என்ன 14 ஒரு பவுனே 1.40. ஒரு கிராமே 14,000 செறிகுடி சேதாரம் சேர்ந்து சரி 18,000. ஆமா போன வாரம் தான் என் ஃப்ரெண்டுக்கு பையனுக்கு கொண்டு போடுறாங்க. சரி ஒரு கிராம் அவன் போடும்போது அவனுக்கு ஒரு கிராம் வந்து 8,000 இருந்துச்சு. சரி இப்ப அவன் பிள்ளைக்கு எடுக்கும் போது தமிழ் மடங்கு தாண்டியாச்சு. சரி 18,000 எடுத்து கொடுத்துட்டியா? கடந்து முடிச்சுதான் ஆகணும். அப்படி அதாவது மொழி என்பது வட்டி இல்லாத கடன். சரி. நமக்கு என்ன செய்யணும் அதுக்கு மேல செய்யணும். நான் நினைச்சிட்டேன் என்ன கொக்கோட தங்கமும் ஐடியாவை பற்றி பேசுறியா? ஐயே அவனுக்கு கட்டி தங்கம் நடந்து எங்க மாமி பேரும் தங்கம் தான். அப்படியே ஆமா. அது என்னது அவன் மனுஷன் அந்த தங்கம். அவன் மனுஷன் தங்கம். இந்த தங்கம் வேற சுத்தமான தங்கம். சரி சரி அது தங்கம். கருப்பு தங்கம் உனக்கு ஒரு கலச்சு மட்டும் வர மாட்டேன். வரவே மாட்டேன். உனக்கு 2 கலச்சு மட்டும்
அது ரெண்டரை களஞ்சி. அடி என்ன காலையே சண்டை போட்டு தண்டை சண்டை அந்த காலத்து அம்மா ரெண்டு தண்டை பேர் கொலுசு. கொலுசு தண்டையில கொலுசு. ஆமா அதாவது அன்னைக்கெல்லாம் தண்டை கொலுசு அன்னைக்கு ஆடுவோம் பீலி மயிலடு எவ்வளவு ஆபரணம் இருக்கு. ஆமா இன்னைக்கெல்லாம் சில மொட்டை கழுத்தா இருக்கிறாங்க. காலில மட்டுமே 5 ஆபரணங்கள் போடுவாங்க. என்ன எந்த கடவுளும் உன்னை எது மட்டும் அலங்காரம் செய்யாத கழுத்துல செய்யணும் கூடாதுன்னு சொல்லல. கழுத்துல வச்ச தாதி கூட கிடையாது. ஏண்டா புருஷன் இல்லையா? அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம் என்னங்க? ஒரு கலஞ்சினா எவ்வளவு ஒரு கலஞ்சின்னு சொன்னா சொன்னால் வரம்படிக்கிறது கேட்கணும். அப்படியே இடப்படி தெரியாதோ புலவர் அவர் அல்லவா? குரு அவர்களே அதே 8 கிராம் நம்ம ஒரு களஞ்சினா ஒரு பவுன். பாருங்க என்ன நம்ம 1000 ஏசினாலும் அக்காவை கழுவி ஊத்துனாலும் இந்த செட்டுக்கு குரு அவங்க அவங்கள்ட்ட கேட்டுதான் செய்யணும். சொல்லலாம். தாடி இல்லாட்டா அது எதுக்கு இல்ல தெரியுமா? எதுக்கு? தங்க தாலி அடவு வைத்து பிள்ளைங்க நல்லா வரட்டும்னு படிக்க வைத்தால் பிள்ளைங்கெல்லாம் இப்ப என்ன பண்ணுது? அன்னைக்கு ஊருக்கு 2 பேர் குடிச்சான். இன்னைக்கு 2 பேர் தான் குடிக்காம இருக்கான். ஆமா ஆமா குடிக்கணும்னு சொல்றான். ஏன்னா ஒரு 10-16 வயசு இருக்கும் கடைக்கு வர்றான். என்னடா ஒரு கப்பு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. 16 வயசு வேண்டாம். சரி அவன் 8ஆம் கிளாஸ்ல குடிச்சிட்டு கிடையாது. ஆமா குடிக்கணும்னு சொல்றான். அது உங்க பரம்பரை தொழில். நீ ஒரு பீர் கூட அடிக்க மாட்டியா? ஆமா நீலா என்னடா ஆம்பளை பையன். ஆமா இருக்கதே வேஸ்ட். அதானே நீ பிறந்தே வேஸ்ட். ஒரு பீர் கூட டேஸ்ட் பண்ணலனா எதுக்கு 8ஆம் கிளாஸ் வந்தாச்சு? அதுதான்டா நீ பண்ற பாடுதான் அவன் கழுத்துல தாடி கிடையாது. கூட சேர்ந்தவன் கெடுக்குறான். அவன் குடிக்காம இருந்தாலும் வாயில ஊத்தி விட்டுறான். கூட்டாளி கூட்டம் இருக்க கூடாது. எனக்குலாம் அப்பா 2 களஞ்சிக்கு வர மாட்டேன். வர மாட்டியா? வரவே மாட்டேன். பாட்டி உனக்கு என்ன 3 கலஞ்சி கொண்டிருக்கீங்க. 3 களஞ்சியா? ஆமா. அடே முருங்கை மரம். பாட்டி மொட்டை மொத்தத்துல நிக்குது பாரு ஒரு பெரிய முருங்கை. மொட்டை இந்த முருங்கை மரத்திலே உள்ள கீரைகளை பறித்து சிறு சிறு கட்டுகளாக கட்டி பக்கத்து தெருவுல கொண்டு வித்தா எனக்கு 4 களஞ்சி கிடைக்கும். பாட்டி என்ன உனக்கு 5 கலஞ்சி கொண்டிருக்கீங்க. என்ன சொல்லுகிறேன் என்றால் 5 களஞ்சி கொண்டாரே நான் இளையே வாருமா சொல்லி அப்படி சொல்லி இன்னொரு கொஞ்சம் எடுத்து சொல்லி 5 களஞ்சி கொண்டதுரா ஆயிலையோ அழகாயே 5 கலஞ்சி கொண்டதுனா 6 களஞ்சி கொண்டாரே நான் இளையே எழுந்திரமா 6 களஞ்சி கொண்டதுரா ஆக்கிவிட பச்சாரே 7 களஞ்சி கொண்டாரே எழுந்திரமா மருத்துவரே மூணு முடிச்சிட்டேல அடுத்து என்ன வரும்? 4 தானே 5 சொன்ன மாதிரி இருந்து வாத்தியாருங்க பிஹெச்டி வாத்தியாரு அப்படியே வச்சிருந்தா வாத்தியார் இல்ல ப்ரொஃபசர். ஆமா நீங்க எம்ஏ முடிச்சு எதுமாடு மேய்க்கிறீங்க. இந்த பிள்ளை பிஏ முடிச்சு பெஞ்சு அடிச்சுட்டு நான் பிஹெச்டி முடிச்சு விழுபாட்டுக்கு வரேன். அவ்வளவுதான் வித்தியாசம். பாட்டு பத்தி நீ என்னடா படிப்பை விட அதாவது யாரு தலையில என்ன எழுதிருக்காங்க நடக்கும். நிஜமாதான். கிளாஸ்ல வந்து 65 பேர் உண்டு. சரி ஒரு நாளும் மாசம் கூட வாத்தியார் சொல்றதை கவனிக்க மாட்டான். அவன் மாசம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறான். சம்பளம் வாங்குறான்னா என்னது? ஆமா இந்த மாதிரி என்ன? அந்த சம்பளத்தை பத்தி இப்ப பேசல. நல்லா படிக்கிறவன் 20,000 வாங்குறான். சரி அவ்வளவு வித்தியாசம். ஆண்டவன் யார் தலையில என்ன எழுதிருக்கானோ அதான் நடக்கும். நான் 3 லட்சத்துக்கு வர மாட்டேன்ப்பா. நான் சொல்லி ஒரு 5 கலஞ்சி தெரியுது. 6 லட்சம்
4 பேர் 5 தரம் உனக்கு. அங்கே வைத்தான். ஆமா. 5 களைஞ்சி என்று சொன்னால் என்ன ஆகும்? என்ன 5 5 களைஞ்சி வர மாட்டேப்பா. குலத்திற்கு சுரையாடுவதற்கு சென்றால் நாங்கள் மஞ்சள் போடுவாங்க. இந்த அம்மா போடுவாங்க பாரு மஞ்சள் ஒரு பக்கம். அப்ப போடுவாங்க, இப்ப போடுறாங்க. யார் உங்க அம்மாவா? எங்க சின்னம்மா சித்தி. அதாவது அம்மா சரோசா அன்னைக்கு 60 வயசு பாட்டி மஞ்சள் போட்டு தான் குளிப்பாங்க. இன்னைக்கு 20 வயசு பிள்ளைங்க கூட போட மாட்டாங்க. மஞ்சள் போட்டா அது பிடிக்கல யாருக்கும். முகத்துல பேரல வலி, பேத்தில வலி, பாட்டில வலி, இந்த லவலியெல்லாம் போட்டு முகத்தை பார்க்க முடியாது. மஞ்சள் உரசி போட வேண்டும் என்று சொன்னால் எனக்கு 5 கழிச்சி ஆகும். அதனால நான் வர மாட்டேன்ப்பா. எனக்கு 6 கழிச்சி கொடுத்துருக்கிட்டு. ஏய் என்னடா இப்படி ஒண்ணு ஒண்ணா எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க? சொல்லு. 6 கழிச்சி நீ சொன்னா எனக்கு எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? எத்தனை பாட்டி? 14. அதுல 10வது பிள்ளைங்க பாப்பார் ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்து பையனை பாக்குறானா? பாக்குறாரு. பாப்பா ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். சரி. பையன் எப்படியா? சொக்க தங்கம். தங்கம்மா? ஆமா. ஆமா. என் மருமகன் அப்பப்ப என் வீட்டுக்கு வருவாரு. மருமகன் வந்தா கோழி அடிச்சு விருந்து வைக்கணும் இல்லையா? ஆமா. அதுக்கெல்லாம் என்னை 6 கழிச்சு பத்தாதுப்பா. பாட்டி நல்ல மாமியார், அதாவது என்ன என்னைக்கும் மாமியார் மாதிரி மருமகன் நல்லா இருக்கணும்னு சொல்லி கிடைக்க கூடாது. நல்ல உழைப்பாளியா அழகா இருந்து அழக வச்சு அவிச்சு தண்ணியை குடிக்க முடியாது. உழைக்கிறானா, சம்பாதிக்கிறானா, பிள்ளை கண்களெல்லாம் பாத்துக்கிடுவானா, அதை பார்க்க வேண்டும். சரி. பிள்ளை அழகா இருக்கணும், வேலைக்கு போவாது. அவனை கட்டி வச்சு எதுக்கு? அவன் சரி பார்க்க அழகா இருப்பான், ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டான், அடிப்படி சண்டைக்கு போவான். அவனுக்கு வேற என்ன செய்ய முடியும்? அது உனக்கு அக்கறையில நான் பார்த்துதானே கொடுத்தேன். பார்த்தா கொடுத்துக்கூட 6 கழிச்சுட்டு வர மாட்டேப்பா. பாட்டி உனக்கு 7 கழிச்சு தருகிறேன். 7 கழிச்சு சொன்னா கட்டி இருக்க பாரு ஒரு புடவை. 7 கழிச்சு. பாட்டி என்ன? தாத்தா உயிரோட தான் இருக்காங்க. வேற ஏன் வெள்ளை சிலை இருக்கு? இது எங்க யூனிஃபார்ம்பா. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வெண்மை, மனதும் வெண்மை, கட்டியிருக்கக்கூடிய இந்த உடைய வெண்மை. ஆமா. அதான் நர்சுமார் தான் வெள்ளத்துக்கு வெளியே கூட்ட வைக்கிறாங்க. பார்த்தாரிங்க தூதுவனாம் சொல்லுகின்றார். அம்மா மருத்துவம் 8 கழிச்சு கொண்டாரே. அம்மா மருத்துவமே மருத்துவமே ஆமா ஒரு மொக்கல் மொக்கிட்டு அப்படியே போறான் அம்மா. பாட்டி பாட்டி 8 7 இழுத்துக்கிட்டே இருக்கிற ரவுண்டா 10 கழிச்சு கொடுத்தே உடனே புறப்பட்டுறலாம். பாட்டி ஒரு 10 கழிச்சு கொண்டுறீங்க. ஆமா. எனக்கு அரை கழிச்சு தரகு தர வேண்டும். அதெல்லாம் தர முடியாதுப்பா. என்ன கொடுக்கணும்? தரகு. ஏய் இல்ல அந்த தரகு பணம் கொடுக்கிற வேலையே எனக்கு கிடையாது. ஏன் பாட்டி இப்படி சொல்றீங்க? 10 கழிச்சு ரவுண்டா என் கைக்கு வரணும். அவங்க வாங்கிட்டு மொத்தத்துல வந்துருவா. இப்போ 10 கழிச்சு பேசிட்டல. யார சொல்ற? வீட்டுக்கு வெளியே போய் அந்த முனையில கல்லு பக்கத்துல நில்லு. நினைச்ச போது சொல்லாம குறையாம ஒரே ஓட்டு. சரி பாட்டி. அப்படி என்று சொல்லி இந்த மருத்துவரி ஆனவள் 8 கழிச்சு என்று சொல்ல உடனே அப்படியே அரண்மனைக்குள்ளே சென்றாள். என்னவெல்லாம் நினைக்கிறாள் என்றால் அற்பதற்கு வழக்கத்தை கையில் எடுத்தாள். வாங்கி போடுறது கொப்பிலருக்கு ஒரு கோண கத்தி எடுக்கிறார். எதுக்காக கோண கத்தி எடுத்தது தெரியுமா? நீட்டமா இருக்கிற கத்தி ஆகாது.
அன்னைக்கு பிரச்சனை பார்த்ததுல வயசான 80 வயசு பாட்டிமார்கள் சரி அவங்களுக்கு இந்த கண் ஆபரேஷன் கிடையாது, கண்ணெல்லாம் கெட்டு போய் தான் இருக்கும். கண்ணு பார்வை நல்லா இருக்கும்டா. இந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு தொப்புள் கொடி உறவு, இந்த தொப்புள் கொடி உறவு தொட்டிக்கு தான் இந்த கோணகத்தி. ஆமா நேரு கத்தி கொண்டு போன வச்சுக்கியா, இப்படிதான் எங்க ஊர்ல ஒரு சம்பவம் ஆகி போச்சு. என்ன சம்பவம்? பிறந்தது ஆண் குழந்தை, கிழவிக்கு கண்ணு தெரியாது. தொப்புள் கொடி அறுக்கன்னு சொல்லி கொஞ்சம் கீழே தள்ளி அறுத்துட்டா. ஏன்னா அந்த கோணகத்தின அப்படியே போட்டு பாப்பா இல்லை மாட்டுதான் வச்சு. ஆமா என்ன அது யாரும் கிடையாது. பொலிவு வாங்கி ஓடுறதுக்கு ஒரு கொத்து பெட்டி எடுத்தாள், ஊட்டி ஊட்டி வழி நடக்க ஒரு ஊற்றுகோல் எடுத்தாள், விடியடியும் காலியிட்டு மெதுவா வெளியே வந்தாள். மருத்துவம் சொல்லிடுறாள். அப்பா தூதுவா, நீங்க ஏன் அந்த கடவுர் பட்டணம் எத்தனை மைல் இருக்கும்? 10 மைல் இருக்க மாட்டி. அடே நீயோ சின்ன வயசு, நானும் வயதான காலம் அல்லவா, என்னால் எப்படி இப்ப நடக்க முடியும்? நீ இப்படி எல்லாம் சொல்வாங்க தெரிந்துதான் உனக்கு வாகனம் வைத்திருக்கின்றேன். என்ன சொல்லுகிறாங்க மருத்துவம் ஆனையது கொடு வரடோ கொடு வரடோ செய்யாமல் கொண்டு போகே கொண்டு போகே ஆனையின் மேல் இருந்தாலும் அசைக்குமட என்னோட மருத்துவனை பார்த்து சொல்கிறான் தூதுவர். பாட்டி இப்படி எல்லாம் சொல்லுவாடு தெரிஞ்சுதா உனக்கு ஒரு வாகனம் வைத்திருக்கின்றேன். யானை. யானை? ஆமா யானை எவ்வளவு பெரிய மிருகம். யானைக்கு மேல நான் இருந்து வந்தேன்னு சொன்னா அது அசைச்சு அசைச்சு போகும். சரி அந்த அம்மாவுக்கு பிரசவம் ஆகி முடிஞ்சிடும். பாட்டி கவலைப்படாதம்மா, நான் பின்னாடி இருந்தே. இன்னொரு வாகனம் இருக்கு. என்ன? குதிரை வாகனம். குதிரை. குதிரை சொன்னா அது எவ்வளவு வேகமா ஓடும்? குதிரை வேகமா போகும். குதிரை எப்படி ஓடும்? குலுங்கி 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 போகும். ஆமா எவ்வளவு வேகமா ஓடுது பாத்தியா? ஆமா இந்த குதிரைக்கு மேல இருந்தா வயசான காலம் பாரு, நான் எங்க விழுறேன்னு எனக்கே பாட்டி நான் இருக்க பாட்டி உனக்கு எதுக்கு? பின்னாடி இருந்து பிடிச்சிக்கிட்டேன். டேய் என்ன பாட்டி? அதெல்லாம் தேவையே இல்ல. வேண்டாமா? முன்னாலே போ. பல்லுக்கா 4 பேர் சுமந்து கொண்டு போவாங்க. அந்த மாசி போறாங்க முடிச்ச உடனே கையை விட்டுட்டான்னு சொன்னா பல்லுக்கு ஒரு பக்கமா சரிச்சு. எல்லா பேருமே பொறாமக்காரங்க தான். இந்த காலம் அப்படித்தான். என்ன யாராவது வளர்த்து வந்தா பிடிக்காதியா இருக்கும். வராம பிடிச்ச உலகம். சரி அண்ணன் வளர்ந்தா தம்பிக்கு பிடிக்காது, தம்பி வளர்ந்தா அண்ணனுக்கு பிடிக்காது. பொறாமை இல்லாத ஒரே ஜீவன் யாருன்னு பார்த்தா யாரு? தாயும் தகப்பனும் தான். வேற எல்லாரும் பொறாம முடிச்சவங்க. அக்கா தங்கச்சிக்குள்ளே பொறாம. அக்கா புருஷன் வேலை கிடைச்சிருந்தா தங்கச்சி சொல்லுவா உன்னையும் கட்டி வச்சிருக்காங்களா, அவ புருஷன் கவர்மெண்ட் வேலை பார்க்க, எங்க வேலை பார்க்க, டிரான்ஸ்போர்ட்ல பார்க்காரு, நீரும் இருக்கிற. அக்கா தங்கச்சிக்குள்ளே பொறாம இருக்கு. பொறாம இல்லாத ஒரே உறவு தாய் தந்தையுடைய அந்த அன்பு மட்டும்தான். பார்த்தால் இந்த மருத்துவரை யாரவள் சொல்லுகின்றாள். அப்பா என்ன பார்த்து என்ன சாமானியமா நினைக்கிறான். அதாவது பாட்டி நீ என்ன சொல்ல வர? பசுங்கிலேடி ஆனாலோ பாலி சுவை குழையிடுமோ இடுமோ குப்பையில்
குறையாது. குறையவே செய்யாது. குப்பையிலே போட்டாலும் ஆமா. கொட்டின் மணி நிறம் கொஞ்சமா இருக்காது. தங்கத்தை எவ்வளவுதான் சுட்டாலும் ஆமா அதனுடைய தன்மை மாறுமா? மாறவே மாறாது. அதான். சங்கு சுட்டாலும் வெண்மை வரும், சரி. அரைத்தாலும் சந்தனம் அதன் வாசம் போகாது. கிடையாது. ஆகையால் சரி. எனக்கு எவ்வளவுதான் வயதானாலும் வயதானாலும் என்னுடைய நடை குறையாது. சரி. நீ முன்னே போ, நான் பின்னாடி வர்றேன். பாட்டி என்ன நான் முன்னால பண்ணி பின்னால வா அப்படின்னு சொல்லி தூதுவன் மருத்துவமாக எப்படி வருகிறார் என்றால் தூது வந்தால் முன்னமாக வழியிலே வழி சொல்ல பார்ப்பாடா. வட்டமிட்டு இருடாடா, கல்விருந்த இளங்கோவே, தமடா நல்ல குருவே, இடையாத தூதுவனே, என்று சொல்லி மறுத்துவிட்டாள். என்று சொல்வாள் அந்த நேரம். மருத்துவதியும் சரி. தூதுவனுமாக சரி. முன்னும் பின்னுமாக நடந்து வருகின்றார்களப்பா. முன்னுமாக துடிகளை முன்னுமாகவே அப்படி கடவுள் பதிவே வாராங்க. சகுனத்தை பார்க்கிறாள். சரி. ஏறிட்டு பார்க்கும் போதே சரி. வட்டமிட்டு செந்தனை கருடன் வந்திடம் பாய்கின்றார். என்ன சொல்றார் பாட்டி? செந்தனை கருடன் வந்திடம் பாய்ந்தால் பாய்ந்தால் தங்கையில் கலைந்த பொருளும் கைகூடும் என்று சொல்லுவார்கள். சொல்லுவார்கள். என்ன பாட்டி என்ன அந்த காலத்துல அப்படிதான் என்ன சகுனம் பார்த்து சொல்லிடுவாங்க. சரி. சகுனம் பார்த்து பிறக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? பார்த்தா இந்த மருத்துவரை சொல்கின்றார் அப்பா. இதோ பார், ஒரு நெருடையாழ்வான் வளமிருந்து இடம் செல்கின்றாரே. சரி சரி. அந்த அம்மாவுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நிச்சயமாக ஆண் குழந்தை. பாட்டி அங்கே எனக்கு நல்ல பேரு புகழ் எல்லாம் ஆனால் கிடைக்கும். சுகப்பிரசவம் ஆகும். இன்னைக்கும் அந்த மாதிரி பாட்டி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவளை வெறும் ஜெயிலுக்குள்ளதான் போகணும். அப்படி. வயிற்றுல குழந்தை இருக்கும் போது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லி சரி. கருவறை தெரிவிக்க கூடாது. ஆஹா. அன்னைக்கெல்லாம் அவங்க கையை பிடிச்சு பார்த்த உடனே சொல்லிடுவாங்க. அந்த காலத்துலலாம் இப்படி எல்லாம் கிடையாதுப்பா. இப்பெல்லாம் மாசமாயி 32ஆம் நாளே ஸ்கேன் தான். மெதுவாக அரண்மனையிலே வந்தாள் இந்த மருத்துவதியானவள். சரி. ஒன்றின் பின் ஒன்றாக நடந்து திருக்கடையூர் பட்டணத்தில் அப்படி. காதலியாள் அரண்மனையிலே வந்து சரி சரி. புகுந்த உடனே காதலியானவள் சொல்லுகின்றாள், எப்படி அழுது கொள்ளுகிறா? அம்மா மருத்துவம், ஏம்மா? இந்த தூதுவன் உன்னை அழைக்க வந்து எவ்வளவு நேரம் ஆகிடுச்சு. சரி. ஓடி எங்கே தூதன் வந்த போது வராமல் மாயமாக மருத்துவமே ராமனி வருகிறேன். கொண்டவகை அடிவந்து மருத்துவ சொல்வாள். குழந்தைகள் ஐவாறு உன்னை அச்சிட்டு தாயே. புருஷனோடு பிள்ளை கட்டினார் முதலாக. பிள்ளைகளை காட்டிடுவாட்டி படி மத்தினார் பேருண்டு. பொருந்தியதே அசல் கேட்டு கடன் வாங்கி கொடுத்தேன். நான் குழந்தைகளே கூட வந்தேன். தூதனவனோடே ஆமா. இந்த தூதுவன் உன்னை அழைக்க வந்து எவ்வளவு நேரம் ஆகின்றது. சரி. இவ்வளவு நேரம் நீங்கள் வராமல் என்னம்மா செய்த? 14 பிள்ளை. ஆமா, அவங்களுக்கு சமைச்சு வைக்கணும். சாப்பாட்டுக்கு அரிசி கிடையாது. கிடையாது. எங்க வீட்டுக்காரங்க ஒண்ணு. பாட்டி மொத்தம் 16 பேர். சாப்பாட்டுக்கு அரிசிகள் சொல்ற. ஆமா. நீ போட்டுக்கு ஒரு முக்கிய வச்சுக்கிட்டாலே 1.5 வருஷம் சாப்பிடலாமா? ஆஹா. நீ சாப்பாட்டுக்கு வழியிலன்னு சொல்ற. சொல்றேன். அதே சமயம் இருக்கிறதே வித்ததுப்பாங்க. இருக்கோம்னாங்களோ ஐயே. சாப்பிடதானே உழைக்கிறோம். அப்படியா? அப்ப வித்ததுன்னு ஒரு நானும் அப்படிதான். அப்படியா? பார்த்தா இந்த மருத்துவதி யாரு? பாட்டி இல்லாத மாசம்லாம் ஒவ்வொரு பொருளா கடத்தி அடகு வைப்பேன். சரி. மொத மாசம் மூக்குத்தி, பாட்டு வந்த உடனே எல்லாம் திருப்பிடுவேன். 2ஆம் மாசம் கம்மல், பாட்டு இல்லன்னா அடகு வைக்கிறது, பாட்டு வந்த உடனே திருப்பிடுறது. கடைசி மாசம் இவ்வளவுதான் நடக்கும். கடைசி கேட்க மாசம் மாட்டியா? போகவே மாட்டேன். கடைசி மாசம் தாலி. பார்த்தால் என்ன செய்கின்றார் என்றால், ஆமா. இந்த மருத்துவதியானவள் உள்ளே சென்ற உடனே சரி. வேதனை தாங்க முடியாமல்
ஆமா. காதலியானவள் எப்படி புலம்புகின்றாள் என்றால் எப்படி? அம்மா மருத்துவம் எனக்கு வலி எப்படி இருக்கிறது தெரியுமா? பக்க வீல் உருண்டும் வைத்தெடுத்த பொருட்களும் பொருட்களும் என்னைக்காவது வைக்கிற படத்தெல்லாம் சாமி வந்து எடுத்து சாப்பிட்டு சொன்னா அடுத்தவருக்கு பழம் கிடையாது, தியாகம் கிடையாது, சமையல் கிடையாது. கடவுளுக்கு என்னைக்காவது போடுற மோதிரத்தை எடுத்து கொண்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு எவனாவது சாமி கொண்டு மோதிரம் சாத்துவானா? திருச்செந்தூர் முருகனுக்கு கோடிக்கணக்கில் போடுவாங்க கொண்டு செல்வத்தை கொண்டு போவாங்க. எட்டி பார்க்க மாட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு மறு ஜென்மம் என்று சொல்வார்கள். இப்படிதாம்மா இருக்கும், பெண்ணாக பிறந்த யாவே இருக்கும். பழைய மொழி ஒன்று சொல்லுகின்றேன், களம் படுத்தா கொப்புல இருக்குமா? இருக்காது, கீழே விழுந்துதானே ஆகும். ஆகையால் கலங்காதே என்று சொல்ல மருத்துவதி யாரவள் சொல்லுகின்றாளம்மா, பெண்கள் எல்லாம் சுத்தி முத்தி இருக்கீங்கடி, போய் அம்மாவுக்கு கை கால் பிடிச்சு விடுங்க, அவளுக்கு ஏதாவது வேணா எடுத்து கொடுங்க. ரெண்டு பெண்ணை கொண்டு வந்திருக்கோம். ரெண்டு பேரும் அம்மாவுக்கு கொண்டு வரக்கூடிய காபி, வெண்ணெய், ஜூஸ் இதை குடிக்கிறது ரெண்டு பேர் வேலையும். அம்மா வந்து சாப்பிட மாட்டாங்களோ? அம்மா குடிக்கேன்னு நாங்க குடிச்சிருவோம். அம்மா பேரை சொல்லி ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்க. சரி, என்ன செய்ய பார்த்தாள் இந்த மருத்துவதியானவள் சொல்லுகின்றாள், அம்மா பெண்களே, நான் கேட்ட பொருள் எல்லாம் உடனே கொண்டு வாங்க. என்ன வேண்டும் தெரியுமா? ஓதி போட ஒரு கிண்ணி வட்டி வேண்டும், நான் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு முக்காலி வேணும். மூன்று குலத்து எண்ணெய் வேணும். மூணு குடத்து தண்ணிக்கே வழி இல்ல. மூன்று குடத்துல தண்ணி இல்ல, எண்ணெய். குடத்து எண்ணெய் எங்க போறதுக்கு? என்ன தெரியாது, அங்கதான் போணும். பணம் பெற்றீங்க. நல்லெண்ணெய், முத்தெண்ணெய், தேங்காய். மூணு குடத்து
பார்த்து என்ன வேணும்னு சொன்னா நாசம் ஆகுறதுக்கு முன்னால இந்த எண்ணெயை கலந்து குடிக்க கொடுத்தா அந்த அம்மாவுக்கு சுகமா குழந்தை பிறக்கும். நீ மூணு கலந்து கொடுக்காதே செத்து போவா. செத்து போ. உடம்பெல்லாம் போடுறா. நீ முன்ன பசங்க பாத்திருக்கியா? நான் பார்த்தது